ஹலோ உறவுகளே, நேற்றைக்கு பார்த்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான் இது. நேற்றைக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, 60 வயசு வரைக்கும் தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு. அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக நான் கிளியராக இதில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லார் வீட்டு வாசல்லையுமே இந்த மாதிரி ஒரு சாக்கு தொங்கும். இது என்ன சாக்கு அப்படின்னா தொட்டி சாக்கு. இந்த தொட்டி சாக்குக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்டைப்பூச்சி மழை டைமில் ரொம்ப இருக்கும். அதை விரட்டுறதுக்காக டெட்டாயில் வச்சுருப்பாங்க, உப்பு வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் மூக்கு பொடி இருக்கு இல்லையா, அதுவுமே வச்சுருப்பாங்க. இதுக்கு மட்டும்தான் அட்டைப்பூச்சி நம்ம கிட்ட வராது. அதுக்கப்புறம் அவங்களோட நிறுவக்கார்டு வச்சுருப்பாங்க. நிறுவக்கார்டுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட ரெயின் கோட்டு, இடுப்பு கட்டு, அதுக்கப்புறம் தூரத்து காடாக இருந்தால் சாப்பாடு கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் காஃபி கொண்டு போவாங்க. அந்த ஃப்ளாஸ்கெல்லாம் இருக்கும். 60 வயசுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா, நான் இப்போ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நான் ரிட்டையர்ட் ஆகுறேன் அப்படின்னா, எனக்கு பதிலாக என் பசங்க யாராவது பதிஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அதே வீட்டில் நம்ம இருந்துக்கலாம். கரெக்டான டைமில் இங்கே ரிட்டையர்மெண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. கரெக்டான டைமில் தான் வேலைக்கும் எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே நம்ம விருப்பம் இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு எடுத்துக்குவாங்க. விருப்பம் இல்லைனாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் 60 வயசில் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே நம்ம வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் மூணார் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.